ஆனால் இதற்கு பின்பதாக நாம் பார்க்க போகிறது என்ன, எழுத்தினாலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அல்ல, இருதயத்திலே ஆவியிலே எழுதப்பட்டது, அது முக்கியம் அப்படின்னு சொல்லி பின்பதாக வரப்போகிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியும் உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை இந்த 5 ஆகமங்களும் வெளிப்படுத்துகின்றன. ஆபிரகாமின் அந்த சந்ததியை அவருடைய ராஜரீகத்தின்படி ஒரு தேசமாக கட்டமைக்கிறார். ஆக ஒரு குடும்பத்தை எடுத்து ஒரு தேசமாக்கி அந்த தேசம் முழுவதையுமே அவர் என்ன செய்கிறார், ஒரு மிஷனரி தேசமாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதியாக, ஒரு முன்மாதிரியாக அவர் தெரிந்தெடுக்கிறார். இந்த 5 ஆகமங்களையும் அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் வழியாய் தாமாகவே தம்மையும் அனைத்து தேசங்களுக்கும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். யாருமே சொல்லலை, அவரே வெளிப்படுத்துகிறார். அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் இவர்கள் மூலமாக. அந்த தேசம் எவ்வாறு வாழ வேண்டும் என்றும் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை வெட்டுகிறார். நான் உடன்படிக்கைன்னு சொல்லும்பொழுது எல்லா இடத்துலையும் ஏற்படுத்துகிறான்னு சொல்ல மாட்டேன், வெட்டுகிறார்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான் ஒரிஜினலில், அதாவது எபிரேய பாஷையில் உடன்படிக்கை வெட்டுதல், காரா பெரீத் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. உடன்படிக்கை ஏற்படுத்தினா எல்லா இடத்துலையும் ஒரு மிருகம் வெட்டப்பட வேண்டும். அப்போ எப்படி உடன்படிக்கை அவர்கள் வெட்டுகிறார் என்றால், இவர்கள் எப்படி தொடர்ந்து அந்த தேசம் கர்த்தருடைய சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களோடு கூட உடன்படிக்கை வெட்டுகிறார். ஆக நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய திட்டத்தில் எவ்வாறு விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய அறிவையும் வெளிச்சத்தையும், அத்தோடு மனிதன் சுபாவமாக எப்பொழுதுமே கர்த்தருடைய திட்டத்திற்கு எதிரானவன் என்பதும், அவன் தன்னுடைய சொந்த வழியிலே போகிறவனாக இருக்கிறான் என்பதனுடைய புரிதலை நமக்கு கொடுக்கிறது. தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் மனிதன் தொடர்ந்து கர்த்தருடைய திட்டத்திற்கு விரோதமாக போய் கொண்டு இருக்கிறான். இந்த 5 ஆகமங்களுடைய ஒட்டு மொத்தமே நம்ம தான் பார்க்கணும். இதில் இன்னும் கூட்டணுமா குறைக்கணுமா ஏதாவது? ஆக ஆதி ஆகமம் 1 முதல் 11 அதிகாரங்கள், அப்போ 12லேருந்து 50 அதிகாரங்கள். அதுக்கு பின்பதாக யாத்திராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம். இதனுடைய ஒட்டு மொத்த கருத்து என்னவென்றால், கர்த்தர் ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுக்கிறார். அதாவது தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார், ஒரு தேசத்தை தெரிந்தெடுக்கிறார், அவர்களுக்கென்று நியாயப்பிரமாணம் கொடுக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் தனித்துவமாக வாழும் பொழுது அவர்கள் மூலமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதமாகுது மனது, உன் மூலமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல பூமியினுடைய சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனாலும் அதற்கு இணங்கி ஒட்டு நடக்குகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதாக அதற்கு விரோதமாக போய்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தொடர்ந்து தன்னுடைய சாட்சிகளை கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவிலே அது பரிபூர்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 5 ஆகமங்கள் புரியுற மாதிரி இருக்கா? நல்லா புரியுது. 5 ஆகமங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் என்ன சொல்ல வரீங்க? இதை படித்தோன்னே எப்படி இந்த 5 ஆகமங்களும் இதுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்னு பார்க்க முடியுதா? அப்போ அந்த வலின்னா தலை வலின்னுமாங்க பிள்ளைங்க. ஏன்னா லேவியர் ஆகமம் வந்துச்சுன்னா அந்த வலி அதை இது என்னென்னமோ பார்க்குறாங்கன்னு, சர்வாங்க தகன பலி. அது நம்ம வீட்டில் ரொட்டி போடும்போது ரொம்ப எரிஞ்சு போயிடுச்சுன்னா சொல்லுவாங்கள்ல, சர்வாங்க தகன பலி. ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தம் இருக்குது. இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவில் பூரணப்படுது. எனவே தான் நம்ம இப்போ செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்ம சர்வாங்க தகன பலி கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பலி என்ன, ஜீவ பலியாக நம்ம தான் கொடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். என்ன சொன்னேன், ஒருத்தன் திடீர்னு வந்து கேட்டானா ஒருத்தட்ட, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு. இட்ஸ் டூ லேட். 2000 years before someone have did everything. someone has done everything. நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒருத்தர் செஞ்சு முடிச்சிட்டார். அதை ஏற்றுக்கொண்டா போதும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவ்வளோதான். நீ விசுவாசிக்க வேண்டும். ஓகே, 2வது பகுதிக்கு போகலாமா? சரி, 2வது பகுதி என்ன? முந்திய தீர்க்கதரிசன புத்தகங்கள். அது என்ன முந்திய தீர்க்கதரிசன புத்தகங்கள் வரிசையாக சொல்லி பார்க்கலாமா? அப்போ யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 4 ஆகமம். 4 ஆகமும் எழுத்து படைப்பில் போயிடும். ஓகே, எஸ்ரா, நெகமியா, எஸ்தர், இதெல்லாம் இதில் போய். இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை திரும்ப தெளிவாக சொல்லி பார்ப்போம். யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள். இதெல்லாம் நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா பைபிள் காலேஜில் இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் புக்குன்னு படிப்போம்ல. ஆனால் அவங்க இவங்க அதாவது இயேசுவானவரும் சரி, இந்த யூத ஜனங்களும் சரி,
அவங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களும் இதை வந்து தீர்க்கதரிசிகள் தான் படிச்சிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்களா? இந்த ஹிஸ்ட்ரி இஸ் த ப்ராஃபஸி. ஏன் நம்ம அது பார்க்குறது இல்லை? ஹிஸ்ட்ரி இஸ் அ ப்ராஃபஸி. நம்ம வரலாறு தான் நமக்கு எப்படி இருக்குதுன்னா தீர்க்க தரிசனமாக இருக்குது. இப்படித்தான் ஒரு நாளில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்படித்தான் நடந்தது. நோவுடைய நாட்களும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள், ஜனப்பர்யம் வரும் வரைக்கும் இப்படி தான் இருந்தாங்க, இப்படி தான் கடைசி நாள்லையும் நடக்கும். இந்த ஹிஸ்ட்ரி இஸ் அ ப்ராஃபஸி. Prophets played the role to set things right. Prophets இல்லை இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்னு சொல்லும்போது, இது ப்ராஃபஸின்னு சொல்லும்போது எல்லாம் ப்ராஃபிட்ஸ் தான் கர்த்தர் யூஸ் பண்ணார். எல்லா காரியங்களையும் செட் ரைட் பண்ணார். எல்லாரையும் செட் ரைட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்ஸ் தான் கர்த்தர் யூஸ் பண்ணார். அந்த நேரங்களில் ப்ராஃபிட்ஸை எழுப்பினார். ஒரு ராஜாக்களுக்கும் ப்ராஃபிட்ஸ் வச்சு. அதாவது இதை எப்படி ப்ராஃபஸின்னு சொல்லணும், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து அதை விளக்கி கூறி இதை கொண்டு அவர்களுக்கு போதித்து இருக்கிறார்கள். நீ இப்படி நடந்தீன்னா இப்படி நடக்கும். இந்த போதனை இந்த நாளில் இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. அதாவது கண்டித்து உணர்த்தக்கூடிய இதெல்லாம் நடந்துச்சுன்னா இப்படி நடக்கும். இந்த கான்சிக்வன்சஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படி முன்னாடி நடந்திருக்குது, நீ இதெல்லாம் விட்டு விலகி இருந்தால் நீ இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ உன்னுடைய தகப்பனுடைய அவர் செய்தது போல நீ செய்தாய் என்றால் கர்த்தர் உன்னையும் உன் தேசத்தையும் உன் குடிகளையும் ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டு போவீர்கள். இது முன்னாடி இப்படி தான் நடந்துச்சு, அவனுடைய நாட்களில் நடந்தது. நீ இதை மறுபடியும் திரும்ப செய்யாத, அந்த தவறை திரும்ப செய்யாத அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் அது ப்ராஃபிட் வரும்பொழுது இந்த ஹிஸ்ட்ரியை தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இன்டர்பிரேட் பண்ணாங்க. சொல்லுங்கள். அதான் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடக்கும்னு தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி சொன்னால் சில நேரங்களில் ஜனங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அது கேர்ஸ், நீங்கள் கேர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து சபிக்கிறீங்க, நீங்கள் வந்து கேர்ஸ் பண்ணுறீங்க. இல்லை இப்படி இருந்ததுன்னா இப்படி தான் போய் முடியும் அப்படின்றது தான் தீர்க்க தரிசனம் நம்ம சொல்கிறோம். அப்படி கணிச்சே நம்ம சொல்கிறோன்னா. ஆமாம், பட் பீப்புள் டேக் இட் எஸ். ஆமாம், அதாவது இப்போ நம்ம வந்து நிறைய இடங்களில் பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டோம். அதாவது அவங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை மட்டும் பேசிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம். ஆனால் தீர்க்க தரிசிகள் அப்படி கிடையாது. எச்சரித்து கடிந்து கொண்டு அவர்களுக்கு போதித்து புத்தி சொல்லி, இப்போ நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா வேத வசனமே கொடுக்கப்பட்டது எதுக்குன்னா படிப்புதலுக்கு, போதிக்கிறதுக்கு, எச்சரிப்புக்கு, இதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் உற்சாகமூட்டுறதுக்கு மட்டும் கொடுக்கப்படலை. They learned from experience of the previous people who ruled over them. ஆமாம், அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, முன்னாடி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்படி அவர்களுடைய அனுபவங்கள்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அனுபவங்கள்லேருந்து இதெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம். ரெகோபயாம் வாலிபர்கிட்ட போய் கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, விட்டாத புட்டி அப்படிங்கிறாங்க. ஆனால் அனுபவம் உள்ள முதியவர்கிட்ட கேட்குறான், அவனு சொன்ன விட்டு கொடு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். முன்னாடி இப்படி தான் நடந்துச்சு, நம்ம இப்படி செய்யலைன்னா இதெல்லாம் நடக்கும். தெளிவாக இருக்கும். நம்ம தீர்க்கதரிசன புத்தகங்கள் ஒரு தடவை மறுபடியும் படிக்கும்போது படிக்கலாம். என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு தடவையும் வந்து ராஜா வந்து கேட்பார் தீர்க்கதரிசிக்கிட்ட, நீ சொல்லு. ஒரு ராஜா ஒரு தடவை வந்து தீர்க்கதரிசி சொல்லுவார், இல்லை நீ போ, நல்லா உனக்கு செம்மையாக உனக்கு நடக்கும் அப்படிங்கிறாங்க. சும்மா விளையாடாத, உன் வாயிலேருந்து இது வராது அப்படிங்கிற, நீ போ, நிச்சயமாக நீ சாவை, நீ குத்துப்பட்டு சாவை அப்படிங்கிறான். ஆனால் நல்லா தெரியுது, யாருக்கு, மக்களுக்கே தெரியுது. என்ன தெரியுது, இவர் வந்து இப்போ வந்து ஏதோ மாற்றிட்டாரு அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. ஆகாபு தீர்க்கதரிசி சொல்லுவார், எலியா என்னை குறித்து ஒன்றுமே நல்லதே சொல்ல மாட்டான், என்னை பற்றி நல்லதே சொல்ல மாட்டான். இஸ் அ ட்ரபிள் மேக்கர். நான் ஒரு தடவை எழுதும்போது எழுதுனேன், இஸ் அ ட்ரபிள் மேக்கர். பவுலடியான்னு சொல்கிறது, நான் உங்களுக்கு நல்லது சொல்ல பொல்லாதவன் ஆகி போயிட்டனோ, உண்மையை சொன்னப்பா என்னது என்னாச்சு, சரியான வசனங்களை சொன்னதுனால உனக்கு பொல்லாதவன் ஆகிட்டேனோடு. சரி சொல்கிறார், எல்லா அதிகாரத்தோடும் கடிந்து கொள்ளங்கிறார். சரி, தீர்க்கதரிசியுடைய ஆகமங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிக்கிட்டு அதை மெதுவாக வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறை பதிவு செய்திருக்கிறார்கள், எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த தேசத்தின் வழியாக கர்த்தர் தம்முடைய இறையாண்மை, அதாவது ராஜரீக திட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துவார் என்பதை வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறார்கள். எப்படி ஆரம்பித்தார் அதை தொடர்ந்து செய்கிறாருங்கிறார். குறிப்பாக கர்த்தர் தாவீதோடு வெட்டின உடன்படிக்கையிலே உலகத்தின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் அவருடைய வாக்குத்தத்தத்தினுடைய கூடுதலான ஒரு அம்சத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த கூடுதலான அம்சம் என்னவென்றால், அவருடைய ராஜ்யம், அதை அரசாளாக போகக்கூடிய ஒருவர், அதாவது மேசியா, அவர் தாவீதின் சந்ததியிலிருந்து வருவார் என்றும் அவருடைய ராஜ்யம் முடிவடைவதில்லை என்றும் முன்னறிவித்திருக்கிறார்.
இந்த ராஜ்யம் என்று வரும்பொழுது எங்கே நம்ம பார்க்கணும்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்கணும். அவருடைய இப்பொழுதுள்ள ராஜ்யம் எப்படி இருக்கிறது, இனிமேல் வரப்போகிற ராஜ்யம் எப்படி இருக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை எங்கேருந்து வருதுன்னா இந்த முந்திய தீர்க்கதரிசன புத்தகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தாவீதுனுடைய புத்தகங்கள், அதாவது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் தான் வரும். நான் திரும்ப வரும்போது நாம் பார்ப்போம். முன்னறிவிப்பை கூடுதலாக கொடுக்குது. ஆக இந்த தீர்க்கதரிசனுடைய ஆகமங்கள் எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தில் எவ்வாறு விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்கிற அறிவை நமக்கு கொடுக்கிறது. அத்தோடு எல்லாம் சொல்கிற மாதிரி தான், அத்தோடு அறிவை கொடுக்குது. அத்தோடு மனுஷன் எப்பொழுதும் வழி விலகி போகிறவன் என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தாறுமானவர்கள் என்றும் என்று நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறது. சொந்த வழியிலே போகிறவனாக இருக்கிறான், அவன் சொந்ததை செய்து கொண்டு இருக்கிறான். எப்பொழுதெல்லாம் நல்லா இருக்குதோ அப்போல்லாம் நல்லா இருக்கிறான், அதுக்கப்புறம் போகும்பொழுது கர்த்தரை மறந்து போகிறான். யோசுவா, நியாயாதிபதிகள், 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள். மேலும் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசன வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். 2வது, அதாவது மற்ற எல்லா தீர்க்கதரிசனுடைய புத்தகங்களையும் நாம் பார்க்குறோம், எல்லாம் ஒட்டு மொத்தமாக நாம் பார்க்குறோம். தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசன வசனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னா மோசேயினுடைய உடன்படிக்கையை தொடர்ந்து கீழ்ப்படியாமல் போகக்கூடிய அந்த இஸ்ரவேலர்களை நீதிமன்றத்துக்கு அழைக்கிறார்கள். இப்படி தான் முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை சரியானபடி செய்யலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் வாருங்கள் வழக்காடுவோம் சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களோடு வழக்காட போகிறார் அப்படின்னு சொல்லி வழக்காடுகிறார். வரப்போகும் அந்த நியாய தீர்ப்பை அவர்கள் அனுப்பிக்கிறார்கள். நீ இதெல்லாம் செய்யலைன்னா கர்த்தர் முன்னாடியே சொல்லி வச்சுட்டாரு. என்ன சொல்கிறாரு, நீ இதெல்லாம் செய்தா நீ பிழைப்பாய், இதெல்லாம் நீ செய்யவில்லை என்றால் நீ சாபத்தை தெரிந்தெழுகிறாய், நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டு போவீர்கள். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். இதை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. 2 செய்கிறாங்க. ஒன்று என்ன செய்கிறாங்க, வரலாற்றை எடுத்து அவர்களுக்கு விவரிக்கிறார்கள். அதுக்கு முன்பதாக கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனை எடுத்து அவர்கள் பேசுகிறார்கள், எச்சரித்து கொண்டே வருகிறார்கள். மேலும் தீர்க்கதரிசிகள் அவருடைய வார்த்தைகளை பதிவு செய்கிறார்கள். இந்த வரலாற்றையும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தையும் அவர்களுக்கு விவரிக்கிறார்கள். அத்தோடு வரப்போகும் மேசியாவை குறித்தும் மோசேயின் வழியாக கொடுக்கப்பட்ட முந்தைய உடன்படிக்கைக்கு மேலாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் வெட்டுவார் என்றும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். முந்தைய உடன்படிக்கை வெட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒரு புதிய உடன்படிக்கை வரும். அந்த புதிய உடன்படிக்கை கர்த்தர் இருதயத்திலே அவர் நிலைநாட்டுவார்னு சொல்கிறார். இது புதிய உடன்படிக்கையை வெட்டுவார் என்றும் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குத்தத்தங்களும் முழுமையாக நிறைவேறும்படி வழிநடத்துவார் என்றும் அவர்கள் முன்னறிவிக்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது அது முடிந்து விட்டதோன்னு இல்லை, அது முழுமையாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள் வரும் அப்படிங்கிறாங்க. ஆக தீர்க்கதரிசனுடைய ஆகமங்களிடையே கர்த்தருடைய ஜனத்தின் உண்மையான இருதயத்தின் நிலைமையும் சரியான மனம் திரும்புதலுக்கும் தெய்வீக ஒழுக்க நெறிகளுக்கும் ஏற்ற கண்டிப்பான அறிவுரைகளையும் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் சொன்னீங்கள்ல, கண்டிப்பான அறிவுரை இப்பொழுது தேவையில்லைங்கிறாங்கள, அது கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா புத்தகத்திலும். அப்படி சொல்ல வேண்டாம், நான் சபிக்கிறேன் அப்படின்னா நம்ம புத்தகத்தெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தோம்னா தெரியணும். ஏசாயானுடைய புத்தகம், அதுக்கடுத்து ஏசாயா முதல் மல்கியா வரை உள்ள அனைத்து புத்தகங்களும் பிந்திய ஏற்பாட்டிலையும் தீர்க்கதரிசன ஏற்பாட்டிலையும் எல்லாவற்றிலையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சங்கீதங்கள், அதாவது எழுத்து படைப்புகள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். இப்படி நம்ம என்ன செய்யணும், சபையாக, குடும்பங்களாக, அடுத்தது சிறு பிள்ளைகளாக பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது ஒட்டுமொத்த கருத்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். எதற்காக இந்த புத்தகங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கணும், அதற்கு பின்பதாக ஒவ்வொரு புத்தகமும் நாம் படிக்க போனோம்னா நிச்சயமாக நமக்கு புரியும். இதை குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.